அன்னைக்கு ஊர்லேருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் இந்த ஜபாதமணிக்கு போகணும் அப்படின்ட்டு சொன்னதுனால, நாங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். 3 பேரும் எங்களுக்கு ஏத்த மாரி ஷிஃப்ட்ட மாத்திட்டு, மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு, அப்புறம் ஜெனரல் ஷிஃப்ட் போயிட்டு, ஸோ 7 மணிக்கு மேல கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போட்டு, ஜபாதமணிக்கு கிளம்பலான்ட்டு கிளம்புனோம். அதில ஒரு ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கார வாங்கிட்டு வந்து, நாங்க 4 பேர் திருவண்ணாமலை கிட்ட இருக்க ஜவாதுமலைக்கு கிளம்புறோம். அன்னைக்கு தான் இவரோட மீட்டிங்கும் கரூர்ல நடக்குது. சரி, எப்பயும் போல அதுக்கு முன்னாடிலாம் நடந்த மாரி ஒரு பெரிய க்ரௌடு இருக்கு அப்படின்ற மாரி அது ஈவினிங்லேருந்தே சேர ஆரம்பிச்சிருச்சு. க்ரௌடு இருக்குது. எல்லாருமே அதைத்தான் ஒரு மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது கரூர் செந்தில் பாலாஜியோட ஊர் அப்படின்றனால எல்லாரோட ஒரு ஆர்வமும் அந்த மீட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நாங்களும் ஷிஃப்ட் முடிச்சிட்டோன்றனால அப்படி கிளம்பிட்டோம். கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் உயிர் பலி அப்படின்ற மாதிரி நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே மதுரையில் ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாருன்ற நியூஸ் எங்களுக்கு தெரியுன்றதுனால, என்னடா இதுலேயுமா அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்படிதான் பேசி காருக்குள்ள போயிட்டு இருக்கும்போதே பேச்சு அப்படிதான் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க 20 நிமிஷத்துக்கு ஒருக்கன்ட்டு அந்த டெத்தோட கவுண்ட் கூடிக்கிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு பக்கம் என்னடா ஒரு பெரிய மீட்டிங் நடத்துவாங்க, அதுக்கு ப்ராப்பராக எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்களா அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. இது 20 பேருக்கு மேலே போகும்போது நண்பர்கள்கிட்ட இருந்து வர தகவல்கள், அப்புறம் ஜென்ரலாக பொதுவாக நியூஸ்லேயுமே அங்கிட்டு என்ன பேசிக்குவாங்க அப்படின்னா, இது செந்தில் பாலாஜி தான் ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு தான் இருக்குது. டாக் அப்படி தான் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. நியூஸ்லாம் அப்படி தான் பரவுது, போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு ஒரு மாதிரி 2 மனநிலையாகவே இருக்குது. நமக்கு ஒரு பக்கம் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது, இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு. நம்ம இன்ப சுற்றுலான்னு கிளம்புவோமே அப்படின்றது ஒரு பக்கம் எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, ஊற்றிக்கிட்டே இருக்குது. என்ன போயிட்டே தான் இருக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆனால் அப்படியே ஒரு 10 மணிக்கு மேலே சென்னை தாண்டி ஏதோ டோல்கேட்டில் டோல்கேட்டை தாண்டினோடனே வண்டி டோட்டல் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகி மெக்கானிக்கை வர சொல்லிட்டோம். மெக்கானிக்கை வர சொல்கிறது கிட்டத்தட்ட 1:30 மணி ஆகிடுச்சு. இந்த கேப்பில் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டெத்து கவுண்டெல்லாம் கூடிக்கிட்டே இருக்குது. இமீடியட்டாக சென்னையிலேருந்து இந்த பக்கம் கரூர் பக்கம் போகிற மாதிரி மினிஸ்டர்ஸோட வண்டிகளும் போயிட்டுருக்குது. அப்பப்போ ஆம்புலன்ஸும் போயிட்டுருக்குது. ரொம்ப சிவியராக ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் புரியுது சுச்சுவேஷனு. அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப பின்னாடி அந்த வண்டிகள்லாம் போயிட்டுருக்குது. அப்பயும் நியூஸ் அப்டேட் கேட்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 29 பேரோ என்னமோன்ற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு நினைக்கிறேன். இப்படியே போயிட்டு இருக்குது. அங்கேருந்து அந்த ஹோட்டல் அங்கே சாப்பிட இந்த மக்கள் எல்லாமே என்ன எப்படி பேசிக்கிறாங்கன்னா, அப்படிதான் அவங்களும் அப்படிதான் பேசுகிறாங்க. இது செந்தில் பாலாஜி அவங்களோட ஆட்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவங்க ஏதாவது பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பேசுகிறாங்க. அப்போவே எனக்கு உறுத்துது. அதாவது இந்த மனுஷன் இப்போதான் கட்சியை தொடங்கியிருக்காரு, கட்சியை தொடங்கி புதுசாக போகிறாரு. இவன் மேலே அப்படி என்ன பயம் வந்துட போகுது, செந்தில் பாலாஜி அப்படிலாம் பண்ணுற ஆளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறோம். கேவலம் ஓட்டுக்காகலாம் இப்படி பண்ணுற மனுஷங்கள் யார்? அதாவது மனிதர்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனிதர்கள் மனிதத்தன்மையை விட்டுற மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படிலாம் நடக்காது. எப்படிப்பட்ட அரசியல்வாதியும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திடீர்னு விஜய் அங்கேருந்து கிளம்பிட்டாரு, ஸ்பாட்டை விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அப்பையும் விஜய் மேலே ஒரு கருத்து என்ன வருதுன்னா, அந்த இடத்துல நிற்கணும், நின்றுருக்கணும் அப்படின்னு எங்களுக்குள்ள நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நண்பர்களுக்குள்ள நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். விஜய் இப்படி போகக்கூடாது,
சுச்சுவேஷன் இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்குன்ட்டு கிளம்பிட்டாரு. ஏர்போர்ட்லேருந்து அடுத்து சென்னைக்கு போவதா பிளானு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே ஸ்பாட்டை விட்டு கிளம்பிட்டதா நியூஸ் வருது. இல்லை இப்படி போகிறது தப்பாச்சே, கண்ணு முன்னாடி இத்தனை பேர் 29, அது வரைக்கும் 29 பேர் கணக்கில் தான் இருக்குது. ஸ்பாட்டை விட்டு கிளம்பும்போது அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அங்கே லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ லைவ்ல பார்க்குறோம், இவர் ஓடுறாரு, திடுன்னு ஓடுறாரு. பின்னாடி ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, சார் 31 பேர் உயிர் போச்சே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க, வாய்ஸ்லேயே அதெல்லாம் கேட்குது, நமக்கு புரியுது. போயிட்டாரு. ஒரு கட்சி தலைவர் தன்னோட கூட்டத்தில் இப்படி ஒன்று நடந்துச்சு, அதுக்கு விஜயகாந்த் இருந்தோம்னா ஸ்பாட்டில் நின்றுருப்பாரு. நின்று என்ன நடக்கணுமோ, என்னென்ன செய்ய வேணுமோ தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணியிருந்துருப்பாரு. அவரோட கூட்டத்தில் இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு மரணமும் நிகழ்ந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன், நான் நம்புவேன். ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே கட்டுக்கோப்பாக தான் எல்லாரையும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஒவ்வொரு மாநாட்டு முடியும் போது எல்லாரும் சேஃபாக வீட்டுக்கு போகணுன்றதையும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். விஜய் வந்து அங்கே சுச்சுவேஷனில் அதெல்லாம் பதட்டமான சுச்சுவேஷன் தான், ஓகே புரியுது. ஆனால் அந்த இடத்துல நின்றுருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. போயிட்டாரு. சரி, அடுத்த நாள் ஏதாவது அறிக்கை விடுவாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் விடலை. 3 நாள் கழிச்சு தான் வந்து இங்கே தான் இருக்கேன், எதாக இருந்தாலும் என்னமோ உழவுனாரு, கோபமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அந்த 41 பேர் இறந்ததா எல்லாம் நியூஸ் வந்தது. அது மாதிரி பயங்கரமாக போட்டு உடச்சிச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல, பதில் வரல அவர்கிட்ட இருந்து. இந்த தப்புக்கு வந்து இது வந்து நடந்துச்சு, அசம்பாவிதம் நடந்துச்சு, ரைட் ஓகே, தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கலை. அது கொஞ்ச நாளில் ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. அது வந்து திமுக மக்கள் வந்து உள்ளே ஊடிவிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ அந்த நிர்வாகியோட மனைவி வந்து சொல்கிறாங்க, கழுத்தை மிதிச்சதா சொன்னாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. கழுத்தை மிதிச்சிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. கழுத்தை மிதிச்சாங்க, என்னது மயக்கம் வந்து செலுத்துனாங்க அப்படிலாம் சொன்னாங்க. என்ன இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு தோணுது நமக்கு. மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலான்றதும் நமக்கு தோணுது. அதாவது மேபி செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற கோபம் அல்லது வன்மம், அவர் காலி பண்ணணுன்றதுக்காக எப்படி பேசியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனாலும் அதை தைரியமாக சொல்கிறாங்க, சரி ரைட் ஓகே முடிஞ்சு போச்சு. அந்த 15 நாள் கிட்ட யாருமே வரல. அதாவது முக்கிய தலைவர்கள் எல்லாமே வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க. முக்கிய தலைவர்கள் எல்லாம் வெளியே வரவே இல்லை, எந்த பதிலும் சொல்லலை. ஆதரவு வச்சுனா தான் அப்பப்போ வந்து போயிட்டுருக்காரு சீனில். அப்பவும் அவர் வார்த்தை சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ஒரு இளவு விழுந்துச்சு, இது எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு இறப்பு, அதுக்கு வந்து நாங்கள் 16 நாள் காவியம் முடிச்சுட்டு தான் வந்து விஜய் வந்து பேசுவார் அப்படின்றீங்க. நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்துட்டால் கூட அது ஒன்றும் தெரிஞ்சிக்காது. எங்கள் வீட்டு இளவு 16வது நாள் காவியம்லாம் இப்படிலாம் நல்லா மக்களோட சென்டிமெண்ட்டை வச்சு பேசுவீங்க. 16வது நாள் காவியம் பண்ண போகாது. எங்கள் ஊர்லலாம் வந்து எங்கள் வீட்டில் இலவு விழுந்துட்டா மொட்டை அடிப்போம், மீசையை வலிப்போம், ரைட்டு. அப்படிலாம் உங்கள் ஆள் பண்ணாதான்னு என்ன தெரியல, ரைட்டு ஓகே. அதுக்கடுத்து 1 மாதம் கழிச்சு மலேசியாவில் போயிட்டு ஆடியோ லான்ச் நடத்திக்கிங்க. மனசாட்சியே இல்லை, ஊத்தலை உங்களுக்கு. மூணு நாள் கழிச்சு சொன்னார், இந்த சம்பவம் வந்து இப்படி சுச்சுவேஷன்லாம் நான் இது வரைக்கும் சந்தித்ததில்லை,
அதனால அந்த ஸ்பாட்டில் வந்து என்ன பண்ணுறோம்னு எனக்கு தெரியல. அவங்களும் காவல்துறையும் ஆகியோர் வந்து நான் வந்து கிளம்பிட்டேன் அந்த ஸ்பாட்டை விட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை ஃபேஸ் பண்ணா தான் அது அனுபவம். இதுக்கு முன்னாடி இப்படி சந்திச்சது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி, ஓகே, பயந்துட்டீங்க, பயந்து ஓடினீங்க. ஐயோ இத்தனை பேர் செத்துட்டாங்களே, நம்ம கூட்டத்துக்கு வந்து செத்துட்டாங்களே அப்படின்ற பயத்தில் ஓடுனீங்களா என்னன்னு தெரியல. ரைட்டு, விட்டுருங்க, போயிட்டீங்க. உங்களுக்கு அந்த தகுதி இல்லை, தலைவன்ற தகுதி இல்லை. விஜயகாந்தோட தலைமை பண்பு உங்ககிட்ட இல்லை, ஓடிட்டீங்க. 30 நாள் கழிச்சு மலேசியாவில் போயிட்டு ஒரு டான்ஸை போட்டீங்க. வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, இது வந்து செந்தில் பாலாஜி தான் நடத்தினாரு அப்படின்றீங்க. இது வரைக்கும் நடந்த மீட்டிங்லலாம் நடக்காத விஷயம் இந்த மீட்டிங்கில் மட்டும் எப்படி நடக்குது, இது ஏதோ பிளான் தானே அப்படின்ற மாதிரி எல்லாமே பேச வைக்கிறீங்க. இது வரைக்கும் எந்த மீட்டிங்லேயுமே நடக்கலை. இப்போ நம்ம செந்தில் பாலாஜி ஊருக்கு போவோம், செந்தில் பாலாஜி மேலே ஒரு கதையை பூசலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்க மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? அவ வந்து காலி பண்ணணுன்றதுக்காகவே இப்படி ஒரு விஷயத்த பண்ணலான்னு நீங்கள் நினச்சி பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து நீங்கள் கேரவனை தூக்கிட்டு போவீங்க. அப்போவே எனக்கு தோணுச்சு, கேரவனை எதுக்கு தூக்கிட்டு போவ, அவ்வளோ சொகுசு கேட்குதா உனக்கு அப்படின்னு என் மைண்ட்லலாம் ஓடிச்சு. மக்களை பார்க்க வரோம், நம்மளோட சொகுசு எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுன்ற அறிவு இல்லை, மக்களுக்காக இறங்கி வரணுன்ற ஒரு பண்பு இல்லை. மக்களை பார்க்க போகும்போது மக்களோட மக்களாக தான் நிற்கணும், அது இல்லை. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாமே கேம்பெயின் போயிருக்காங்க, அவங்களுக்குன்னு தனியாக செஞ்சிருக்க வாகனத்தில் போயிருக்காங்க. அது என்ன, அது ஏதோ வண்டி சொல்லுவாங்க, அந்த பாஷா வேணும்னு சொல்லுவோம் நாங்கள் வண்டி அப்படி. அந்த இது மேக்ஸிமம் அதில் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் தனியாக எல்லாமே ஸ்பெஷலாக வந்து வாகனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வாகனங்களில் போவாங்க. அப்போ குறுகலான இடங்கள்லாம் வந்து சின்ன வண்டிக்கு மாறிக்குவாங்க. குட்டி யானையிலலாம் போயிருக்காங்க, இபிஎஸ்லாம் கூட அப்படியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். குட்டி யானைக்கு போவாங்க. தமிழிசை அக்கா அவங்களும் போயிருக்காங்க, அவங்களும் இந்த குட்டி யானையெல்லாம் போவாங்க. மக்களை பார்க்கணும் அப்படின்னா இறங்கிடுவாங்க, இறங்கி மக்களோட மக்களாக நிற்பாங்க. மக்களை நெருங்க விடக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய பஸ்ஸு, அது மேலே டாப்பில் உங்களுக்கு அந்த சட்டங்கள்லாம் போட்டு வச்சு தடுப்புகள்லாம் போட்டு அது மேலே நின்று நிற்குவீங்க. இந்த 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 மென்டாலிட்டி ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எப்போ இருந்து வந்திருக்கு அப்படின்னா, சர்க்கார் படமும் மாஸ்டர் படமும் ஏதோ ஒரு படம் தான். அப்போ தான் சும்மா ரசிகர்களெல்லாம் பார்க்கறதுக்காக ஏதோ வண்டி மேலே ஏறி நிற்பீங்க, ஏறி நின்று ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ எடுக்கிறீங்க, செல்ஃபி எடுத்து அவங்களோட ஆவங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி போதை ஏற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்போ தான் ஐ திங்க் உங்களுக்கு அந்த போதையை ஏற்றி இருக்கும். ரசிகர்கள் நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற போதை உங்களுக்கு ஏறினது அப்போ தான் நினைக்கணும். ஸோ இப்பயுமே மக்களை வந்து அண்டை விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ பெரிய பஸ்ஸு, சொகுசு கேட்குது உங்களுக்கு. சும்மா ஒரு டிராவலில் வந்து உட்காந்துட்டு போகணுன்றது வந்து இல்லை, படுத்துக்கிட்டே போகணும், படுத்துக்கிட்டே வரணும், அப்படிதான் இருக்கீங்க நீங்கள். வந்துட்டு மலேசியா போயிட்டு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் அது வந்து திமுக மேலே தான் நீங்கள் பழிய போடுறீங்க, டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நக்கீரன் கோபால்னு சொல்கிறாரு, அவங்க ஷூட்டிங் நடத்திக்காங்கப்பா அப்படின்ட்டு. ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க அப்படின்னா மேபி அந்த க்ரௌடுக்காக தான் வந்து நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க.
வினோத் மேல ரொம்ப மரியாதை இருந்தது. அவ இப்படி பண்ற ஆளா அப்படின்லாம் தோணுச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. இந்த இந்த கூட்டத்து மேல வந்து இப்படி ஒரு அலிகேஷன் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, இது ஷூட்டிங் தான் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக் வந்த உடனே ஒன்று வினோத் வந்து மனசு உறுத்துச்சுன்னா நேரடியாக வந்து சொல்லியிருந்துக்கணும். ஆமாம் இப்படி தான் பண்ணணும், இது நடந்துருக்குது, 41 பேரை நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற உறுத்தல் உங்களுக்கு இல்லை. அப்போவே வந்து செக்யூரிட்டிலாம் ஒரு யூனிஃபார்ம் இருக்காங்க, மற்றபடி மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் இருக்காங்க. தனியாக டீம்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. ஏற்கனவே படத்தில் இருந்ததுனால எனக்கு ஒன்று புரிஞ்சுது. இந்த மாதிரி ஷூட்டிங் தான் நடந்திருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அது டக்குன்னு நமக்கு தோணுது, இந்த டீம்னு போட்டிருக்கிறது ஃபுல்லாக அந்த ஷூட்டிங் டீம் தான் போல அப்படின்னு. அதை வந்து அதை வந்து காவல்துறை விசாரிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஜெனரலாக தாவேகாவோட குற்றச்சாட்டும் அதுதான். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியாக அவங்களோட வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காவல்துறையினர் அவங்களோட விருப்பத்துக்கிணங்க இந்த டீம்னு போட்டு சுற்றிட்டு இருந்த அந்த டீமை யாருன்னு பார்த்து அவங்கள விசாரிக்கணும். வினோத்தை மட்டும் விசாரித்தது மட்டும் இல்லாமல் அவரோட அசிஸ்டண்ட் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களையும் விசாரிக்கணும். வினோத்துன்றப்போ பெரிய இடத்துல இருக்காது, பெரிய இடத்துல இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி விசாரிப்பீங்க, ரொம்ப டீசெண்டாக தான் விசாரிப்பீங்க. இயக்குனர் நல்ல படங்களை கொடுத்தவர் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு நீங்களும் நம்பியிருப்பீங்க. ஆனால் கரெக்டான உண்மை வந்து உதவி இயக்குநர்கள் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் வந்து விசாரணை நடந்தால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வினோத்துக்கு இதை இந்த ஓவே இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுது, ஜனநாயகன் ஷூட்டிங்கு அப்படின்னு. உண்மையிலேயே அப்படிதான் நடந்திருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு மனசு ஊற்றிக்கணும். 41 உயிரை சாப்பிட்டோமே அப்படின்ற மாதிரி. சாப்பிட்டு இன்னும் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். 20 லட்சம் கொடுத்துட்டா அது ஈடாகுமான்றது யோசிக்கணும். அந்த கூட்டத்தில் வந்து இறந்தவங்களுக்கு தலா 27 லட்சம் கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்து நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு வட இந்திய இறந்துருக்காரு, அவருக்கு 5 லட்சம் விட்டுருக்கீங்க. தமிழோட உயிருக்கு ஒரு விலை, வட இந்தியருக்கு வந்து ஒரு விலையா அப்படின்னு அப்பயும் எனக்கு அந்த கோபம் வந்தது. அதாவது ரொம்ப பெருசாக பேசப்பட்டா அவங்களோட வாயை அடைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய காசு, ஒரு உயிர் அதுவும் தமிழில் இல்லை, கேட்க ஆள் யாரும் இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து அவங்களோட உயிருக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது அதுவும் கோபமாக தான் இருந்துச்சு. அப்போது சிபிஐ விசாரணையை முடித்து ஹாயாக கையை காட்டிட்டு அவங்க அதுக்கு அடுத்த நாள் பெரம்பூரில் வந்து ஒரு மீட்டிங் வைக்குவீங்க. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த தலைவரும் அதில் இருப்பார். ஆதவர்ஜுனா மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு பெரம்பூரில், அதுவும் சொல்கிறாரு. அந்த சம்பவத்தை பற்றி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து கூட்ட நெரிசலில் நிகழ்ந்த மரணம். இவர் அந்த பொது மேடையில் ஓப்பனாக சொல்கிறாரு, டிக்ளேர் பண்ணுறாரு, கொலை அப்படின்னு, செந்தில் பாலாஜி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு. அவனை அடிச்சுட்டு வர சொன்னால் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுறாப்புல.
என்ன ஊற்றவே இல்லை அவங்களுக்கெல்லாம். ஷூட்டிங் நடத்தி தான் இந்த மரணம் நடந்திருக்குது அப்படின்னு அதையும் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கணுன்றதுக்காக மறுபடியும் அதை வந்து இன்னொருத்தர் மேலேயே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் கொலைன்னு ரொம்ப இதாக டிக்ளேர் பண்ணுறீங்க. வயசான வந்து தீர்ப்பு போகும்போது தெரியும் யாருக்கு வந்து நீதி வந்து வேலை செய்யுது அப்படின்றத. இவ்வளவு நிகழ்ந்தும் அவங்க ஹாயா கல்யாணத்துக்கு போகாது, வளகாப்புக்கு போகாது, என்ன நடந்தாலும் நான் இப்படிதான் அப்படின்ற மனநிலை. இது வந்து போன எலெக்ஷன் டயத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து எலெக்ஷனில் அந்த மும்முரமாக இருந்தப்ப கருப்பழனியப்பன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நடிகர்கள்லாம் வந்து கேவனில் கூட்டு போய் நேராக கோட்டையில் இறக்கி விட்டு இந்தாங்க நீங்கள் தான் சிஎம்னு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொன்னார். போன தடவையாச்சும் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களோட உடல்நிலையும் கருத்தில் கொண்டு மக்கள்கிட்ட அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக விலகிட்டாரு. இந்த தடவை வந்து அவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்தும் தக்குவித்தனமாக தன்னோட கட்சியினை எல்லாரும் பேசுவதை ரசிச்சுக்கிட்டு வகை வைக்கிறாரு. ஒரு தப்பாக பேசுகிறாங்க, அது வந்து வெளியில் தப்பாக கண்ணே ஆகுது அப்படின்றத கூட புரிஞ்சிக்காம அதை ரசித்து வரவேற்று அதை தடுக்காமல் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஸ்மியோட பாஷையில் சொன்னால் அவிப்பு. தமிழ்நாடு நமக்குத்தான் அப்படின்ற அவிப்பு. தமிழ்நாடு வந்து எனக்குத்தான், நான் தான் சிஎம் ஆவேன். 30% 40% அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஓட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது கணக்கிலே வரும் எத்தனை % அப்படின்னு. சும்மா பேசுவதெல்லாம் வந்து கணக்கில் வந்துடுவான். ஏட்டுச்சுவைக்காய் கைக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லலாம். 60% கூட சொல்லலாம். ஓட்டு எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது, எத்தனை பேருக்கு ஓட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டு வரும்போது தெரியும். பூத் ஸ்லிப்லாம் கொடுக்கணும். இந்த பொடி பசங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஓம் சக்தி சக்தின்னு சொல்ல விட்டு வேடிக்கை பார்த்து அதையும் ரசிக்குவீங்க. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அப்படி பேசுதுங்க, அதுகளையும் பேச விட்டு ரசிக்குவீங்க. ஒரு தலைவனுக்கான தகுதியே இல்லாமல் தமிழ்நாட்டை ஆளணும்னு பார்க்குவீங்க. பார்க்கலாம் இது எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு. நானும் சரி பார்க்குறேன். எப்பயாச்சும் சொல்லுவீங்க, இல்லை நான் அரசியல்லேருந்து விளைவிக்குவேன் அப்படின்னு. சொல்ல மாட்டீங்க. ஏங்க தாராளமாக இருங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 வருஷமாவது வெயிட் பண்ணுங்க. ஜெராக்ஸ் மாதிரி இப்படி விட்டோடனே அப்படி வந்துடும்னு நினைக்காதீங்க. கட்சி ஆரம்பித்தோடனே ஆட்சியை கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான்.